ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை மீண்டும் அவங்களா மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஜின் ஏவல் பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு பலரும் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சாமி இந்த மாதிரி என்னுடைய கணவன் பிரிஞ்சு போயிட்டார், இல்லை மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க, இல்லை வேறு ஏதாவது விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க, இல்லை வேறு யாராவது சொல்லி கொடுத்து பிரித்து வச்சுட்டாங்க, இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. நாங்களும் நிறைய பக்கம் போய் பார்த்தோம். ஆனால் எந்த ஒரு சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பலன்கள் இல்லை சாமி, இதுக்கு ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதேமாதிரி ஒரு சில அல்வாக்கு குறி சொல்கிறவங்களும் சரி, அதேமாதிரி ஒரு சில ஜோதிடர்களும் சரி நிறைய பேர் கேட்குறீங்க, சாமி இந்த மாதிரியான கேஸில் நிறையா வருது, இதற்கு ஏதாவது பிரயோக முறைகள், நல்ல சக்தி வாய்ந்த பிரயோக முறைகள் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த பிரயோகம் பார்த்திங்கன்னா ஜின் ஏவல் பிரயோகம். இதை பார்த்திங்க அப்படின்னு சொன்ன இது என்னென்னா, டைம் சொல்லி நீங்கள் இந்த பிரயோகத்தை நீங்கள் போடலாம். இத்தனை நாளில் அந்த பிரிந்து சென்றவங்க எவ்வளோ நாட்கள் ஆயிருந்தாலும் சரி, எவ்வளோ வருடங்கள் ஆயிருந்தாலும் சரி, அவங்களாம் மனம் திருந்தி தேடி வந்துடுவாங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான கைமேலே பலன் தரக்கூடிய பிரயோக முறை சொல்லி சித்தல் நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 3ஆம் பெரிய நாள் அன்றைக்கி செய்யலாம், இல்லைன்னா கிரகண நேரங்களில் செய்யலாம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல்ல இந்த கொமட்டிக்காய் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? கொமட்டிக்காயிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதில் ஒரு வகை இருக்குது. சரிங்களா? அது வரி கொமட்டிக்காயின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வரி கொமட்டிக்காயை நீங்கள் முறையாக கிரகண நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். கிரகண நேரத்தில் எடுத்து அதை சிறிதளவு நீங்கள் அதை 2ஆ உடைச்சு அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விதை, அதற்குள்ளே இருக்கக்கூடிய நார்கள் எல்லாத்தையும் பூராத்தையும் போக்கிட்டு, இதை வெயில் படாத இடத்துல நிழல்ல வச்சு நல்லா உலர்த்தி, இதை நல்லா பதப்படுத்திக்கணும். பதப்படுத்திக்கிட்டு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதை எடுத்து இதற்குள்ளே வாசனை திரவியங்களை நல்லா தேய்ச்சி விட்டணும். உள்ளுக்குள்ளே வாசனை திரவியங்கள் தேய்ச்சி விட்டுட்டு, 3 ஆறுகள் சங்கமிக்கும் இடத்துலேருந்து கூழாங்கல் 3 கூழாங்கல்களை எடுத்துகிட்டு வந்துக்கணும். எடுத்துகிட்டு அதில் ஐங்கோள தைலம் தடவி, அதை நீங்கள் முறையாக என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த குமட்டிக்காய்க்குள்ளே வச்சு, அதை அதற்கு மேலே நல்லா இந்த அரக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு நல்லா ஒட்டி வச்சிடணும். சரிங்களா? நல்லா ஒட்டி அதற்கு மேலே நூல், சரிங்களா, பச்சை வர்ண பட்டு நூல் வச்சு நல்லா சுற்றிடுறீங்க. நல்லா சுற்றி இந்த பூஜையானது ஜின்களுக்கு உண்டான பூஜைகள் எப்போவுமே மலை முகடுகளில் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான பலன்கிறது நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்போ அந்த மாதிரி மலை முகடுகளில் என்ன வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வீடமாக வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். தலவாழை இலை விரித்து அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி, இதற்கு நான் அந்த ஜின்க்கு உண்டான சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு, இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் அந்த குமட்டிக்காயை வச்சிடணும். குமட்டிக்காயை வச்சுட்டு இதற்கு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வாசனையான அகர்பத்திகள் தான் நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அந்த இடம் நல்லா வாசனை திரவியங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த வாசனைகள்ங்கிறது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அந்த வாசனை திரவியங்களை அதிகமாக தெளித்து விட்டுட்டு, ஸ்வீட் கண்டிப்பாக படையலில் இருக்கணும். சரிங்களா? இந்த இனிப்பு பூந்தி இந்த மாதிரி, சரிங்களா, இனிப்பு பலகாரங்களை அவங்களுக்கு படையலாக நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இனிப்பு பலகாரங்களை படையலாக கொடுத்து, இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சாடனம் கொடுக்கணும். இப்போ கிரகண நேரத்தில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, அந்த கிரகண நேரம் நீங்கள் முடிகிற வரைக்கும் நீங்கள் மந்திர உச்சாடனம் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் இந்த அமாவாசை முடிந்து 3ஆம் பெரிய நாள் அன்றைக்கி செய்கிற மாதிரி இருந்ததுன்னா, பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கலாம். அப்போ அந்த பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் அப்போ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சம்மந்தப்பட்ட நபர்களுடைய காலடி மண், நெகம், இல்லைன்னா அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு, இல்லைன்னா அவங்களுடைய புகைப்படம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கம்பல்சரி அந்த இடத்துல வச்சிடணும். சரிங்களா? அந்த இடத்துல வச்சுட்டு, அதே மாதிரி நீங்கள் எந்திரம் வரையும்போது அந்த எந்திரத்தில் யார் யாருக்கு தேடி வரணுமோ, இன்னார் மகள், இன்னார் மகன், இன்னார் அப்படிங்கிற மாதிரி அதை குறிப்பிட்டுறணும் அந்த இடத்துல. அதை குறிப்பிட்டு அதற்கு உண்டான மந்திர உச்சாடனங்கள் கொடுத்து, நீங்கள் முறையாக இதை எடுத்துகிட்டு போய் அந்த குமட்டிக்காய் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சம்மந்தப்பட்ட நபர் யார் தேடி வரணுமோ அவங்களுடைய எல்லைக்குட்பட்ட பகுதி இருக்கும். அந்த எல்லைக்குட்பட்ட பகுதியில் இதனால் பழமையான ஆலமரம், இல்லை முச்சந்தி, இல்லைன்னா அப்படின்னா சுடுகாடு, இப்படி எதனாவது ஒரு இடம் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஒரு ஓரமாக குழி தோண்டி அதற்குள்ளே 5 விதமான வாசனை திரவியங்கள் உள்ளுக்குள்ளே ஊற்றி விட்டுட்டு, அதற்குள்ளே இந்த குமட்டிக்காய் வச்சுட்டு, அதற்கு மேலே என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மண்ணை போட்டு மூடிட்டு, அந்த இடத்துல நல்லா வாசனை திரவியங்கள், வாசனை பத்திகள், அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஸ்வீட்டு இதெல்லாம் வச்சுட்டு, நீங்கள் முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 10 தடவை சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே, அவங்க அந்த சம்மந்தப்பட்ட நபர் அந்த வழியாக போகும்போது இந்த ஜின்னானது அவங்க மேலே ஏறிக்கும். ஏறிட்டு அவங்க பிரிஞ்சு போனவங்களாம் அவங்கள மனம் திருந்தி அவங்களா தேடி வர வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொண்டு வந்துடும். அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான பிரயோக முறைன்னு சொல்லி சித்தல் நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பண்ணலான்னு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய். குரு வாழ்க, குருவே துணை.